கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இந்த நாட்களில் 1 யோவான் நிருபத்தை குறித்து நாம் வேத ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் கடந்த நாட்களில் 1 யோவான் நிருபத்தை குறித்த ஒரு முன்னுரையை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளில் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்று சொல்லி இந்த 4 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய வாசகர்களுக்கு, அதாவது விசுவாசிகளுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். என் அன்பானவர்களை, 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 2 வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக ஆதி முதல் இருந்ததும் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதை தொடர்ந்து அந்த ஜீவ வார்த்தையை குறித்தும் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த கண்பானவர்களை, தேவனுக்கு ஆதியோ ஆரம்பமோ கிடையாது. கிறிஸ்து எப்போதும் திரியேக தேவனாக செயல்படுகிறார் என்பதை தெளிவுபடுத்தும் வண்ணமாக இதை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக ஜீவ வார்த்தை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. இதைத்தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1-14 வசனங்களில் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அதே போல வசனம் 2 அவர் எழுதுகிறார், அந்த கிறிஸ்துவை தான், அந்த ஜீவ வார்த்தையை தான் உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறோம் என்று யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து வருகிற 3ஆம் வசனத்தில் தங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று எழுதுவதன் அர்த்தம் என்ன? தேவனோடும் கிறிஸ்துவோடும் நாம் ஐக்கியம் கொள்ளும்போது மற்ற விசுவாசிகளோடும் நாம் ஐக்கியமாயிருப்போம் என்பதே. ஆகவே நாம் அப்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து தரும் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று தெளிவாக அவர் எழுதி முடிக்கிறதை இந்த 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களை, 1 யோவான் முன்னுரை செய்தியில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பல்வேறு கள்ள உபதேசங்கள் திருச்சபைக்குள் காணப்பட்டது என்றும், மிக முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு மனிதனாக இந்த உலகத்திற்கு வரவில்லை என்று போதனை ஆதி திருச்சபையில் விசுவாசிகளை கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்க முடியாமல் வழி தவறி செல்லும்படியாக வழிவகுத்தது என்பதை பார்க்கிறோம். ஆகவே அந்த கள்ள உபதேசத்திற்கு எதிர்த்து நிற்கவும் உண்மையான சுவிசேஷத்தை அறிவிக்கவும் தான் யோவான் இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்பதை நம்ம ஏற்கனவே நாம் தியானித்திருந்தோம். அந்த நாட்களில் 1ஆம் நூற்றாண்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பற்றி மற்றும் அவருடைய பிறப்பை பற்றியும் பல்வேறு கொள்கைகள் போதனைகளாக போதிக்கப்பட்டிருந்தது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இதை குறித்து மிக தீர்க்கமாக, ஆணித்தரமாக, இன்னும் ஆழமாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த நாட்களில் அநேக கிறிஸ்துவின் அவதார கொள்கைகள் என்கிற கொள்கைகள் மலிவி வந்தது, மட்டுமல்ல கள்ள உபதேசங்களாக கூட கடந்து வந்தது. எபியோனியர் என்கிற ஒரு கூட்ட மக்கள் இருந்தார்கள், எபியோனைட்ஸ் என்று பெயர். இவர்கள் கிறிஸ்துவின் தேவத்தன்மையை மறுப்பார்கள். அவரை வெறும் யோசேப்பு மரியாள் தம்பதியினர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அழைத்தார்கள். ஞான கொள்கையாளர்கள், நாசஸ் என்று சொல்கிற ஒரு கூட்ட மக்கள் இருந்தார்கள். இவர்கள் கிறிஸ்துவின் மனித தன்மையை வெறுப்பார்கள். தேவன் ஒருபோதும் மாம்சமாக முடியாது என்று அவர்கள் சொல்லி வந்தார்கள். இவர்களில் சிலர் கிறிஸ்துவின் அவதார தோற்றம் வெறும் மாயை காட்சி என்று சொல்லி போதித்த கூட்டமும் உண்டு.
அரியோனியர் என்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஏரியன்ஸ் என்று நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இவர்கள் தேவத்தன்மையை மறுப்பர், தேவனுக்கு சமமானவராக கிறிஸ்துவை அங்கீகரிக்க முடியாது என்கிற ஒரு கூட்ட மக்கள். அப்பொலினேரியர்கள் என்கிறவர்கள் உண்டு. அப்பொலினேரியனிசம் என்று நாம் ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் முழுமையான மானிட தன்மையை இவர்கள் மறுக்கிறார்கள். நெஸ்டோரியர்கள், அதாவது நெஸ்டோரியன்ஸ் என்கிற ஒரு கூட்ட மக்கள் இருந்தார்கள். இவர்கள் கொள்கைப்படி கிறிஸ்துவின் சரீரத்தில் 2 ஆழ்தன்மைகள் உண்டு. அதாவது ஒன்று மனித ஆழ்தன்மை, இன்னொன்று தேவ ஆழ்தன்மை. தேவைக்கு தகுந்த பொழுது அவர் மனிதனாக செயல்படுவார், தேவைக்கு தகுந்த போது அவர் தேவனாக செயல்படுவார் என்கிற கொள்கையை அவர்கள் போதித்து வந்தார்கள். யூட்ரிகேயர்கள், அதாவது யுட்டீசியன்ஸ் என்கிற ஒரு கூட்ட மக்கள் இருந்தார்கள். இவர்கள் திருத்துவத்தை மறுப்பவர்களாக காணப்பட்டார்கள். இப்படியாக அநேக உபதேசங்கள் அந்த நாட்களிலே கள்ள உபதேசங்கள் இருந்து வந்த சூழ்நிலையில்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த கடிதத்தை எழுதுகிறார். மட்டுமல்ல அநேக தத்துவ ஞானிகள் கொள்கைகள்லாம் காணப்பட்டது. டோயிசம், ஜுடாயிசம், பிளாட்டனிசம், நியோ பிளாட்டனிசம், நார்சிசம், எக்ஸிஸ்டென்ஷியலிசம், ஸ்கெப்டிசம் போன்ற பல்வேறு போதனைகள், கொள்கைகள், சித்தாந்தங்கள் திருச்சபைகளுக்குள்ளாக போதிக்கப்பட்டு இருந்த காலகட்டம். அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ் போன்ற தத்துவ ஞானிகள் அநேக தத்துவ கொள்கைகளை போதித்து கொண்டிருந்த காலத்தின் மத்தியில்தான் இந்த கள்ள உபதேசத்தை குறித்து, குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையை, அந்த ஆழ்தன்மையை குறித்த சந்தேகம், கள்ள போதனைகளுக்கு மக்கள் இடம் கொடுக்காமல் விசுவாசத்தில் நிலை நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் மிக முக்கியமான சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் பாருங்கள், வசனம் 3 அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், யோவான் அந்த ஜீவனை, அதாவது கிறிஸ்துவை தன் சொந்த கண்களால் காதுகளால் கண்டும் கேட்டும் இருக்கிறார். ஆனால் இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டதோ அவர்கள் கிறிஸ்துவை நேரில் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஆகவே தான் இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். எதை பயன்படுத்துகிறார்? 1ஆம் அதிகாரத்தில் 5 வார்த்தைகள் அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஜீவன் அல்லது அந்த கிறிஸ்து யார்? ஆதி முதல் இருந்தவர். 2வதாக யோவானாகிய நானும் மற்ற சீஷரும் நாங்கள் கேட்டதும் கண்டதும் நோக்கி பார்த்ததும் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை. ஆகவே அவர் மனித உருவில் மேசியாவாக கிறிஸ்துவாக வந்தார். அவரை நாங்கள் ஆதி முதல் பார்த்துருக்கிறோம், அவர் பேசுனதை கேட்டிருக்கிறோம், எங்கள் கண்களினாலே கண்டிருக்கிறோம், அவரை நோக்கி பார்த்திருக்கிறோம், மட்டுமல்ல அவரை தொட்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிற காரியத்தை ஏன் கட்டாயமாக இதை குறித்து போதிக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவின் மானிட தன்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த மேசியாவை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் அநேக கள்ள உபதேசங்கள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவைகள் மத்தியிலும் ஒரு உண்மையான சுவிசேஷத்தை இனம் கண்டு ஏற்றுக்கொண்டு நம்முடைய விசுவாசில் வாழ்க்கையில் செயல்படுவது நமது தலையாய நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதையும் நம் மனதிலே வைக்க வேண்டும். ஆமென்.